வெல்கம் டு சுபா ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரோச் ஒர்க் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோச் ஒர்க்குக்கு என்னென்ன வேணும்னு காட்டுறேன். ஒரு சின்ன பெட்டல் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த பெட்டல் பாருங்கள், குட்டியாக பெட்டலு. கீழே ஒரு ஹோல் இருக்கும், நம்ம தைக்கிறதுக்கு வசதியாக ஒரு ஹோல் இருக்கும். இதில் தான் நம்ம தைக்க போகிறோம். இது டியூப் பீட், அதாவது ஃபுல் டியூப் பீடு இது. அப்புறம் சுகர் பீடு மாதிரி ஒயிட்டு, அப்புறம் இது சிலிண்டர் பீடு மாதிரி ஒரு ப்ளூ கலர் என்கிட்ட இருந்துக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு இதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் அடுத்து என்ன வேணும்னு நான் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். சின்ன ப்ளவுஸ் ஒர்க் ஈஸியாக எப்படி பண்ணலாம், சிம்பிளாக ப்ளவுஸில் நெக் டிசைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ இதை வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறேன். நார்மல் நீடில் தான் எடுத்திருக்கேன், தைக்கிற ஊசி தான். அந்த ஊசியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒயிட் கலர் நூல் தான் நான் எடுத்திருக்கேன். போன வீடியோலேயே நான் போட்டிருந்தேன் ப்ரோச் ஒர்க்கு அதே தான் இதுவும். அது ஒரு டைப்பு ஸ்டாக்கின் கிளாத்தில் அதை போட்டிருந்தேன். இப்போ இந்த மெட்டீரியல் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இதில் தைச்சிறேன். அந்த பாருங்கள், அந்த அடியில் அந்த ஹோல் இருந்துச்சுல்ல, அதில் அடியிலேருந்து ஊசி கொண்டு அந்த பெட்டலை தைச்சிடுறேன். அந்த பெட்டலோட கீ பகுதி ஒரு சின்ன வி மாதிரி இருக்குது. ஸோ நான் இந்த சைடு ஒரு லாக், அதாவது இந்த பாருங்கள், இந்த குத்துறதே அந்த வீல கீழே லெஃப்டில் ஒரு பக்கம் ரைட்டில் ஒரு பக்கம் அந்த மாதிரி குத்தணும். குத்துறப்ப நல்லா க்ரிப்பாக அது நிற்கும். இப்போ மறுபடியும் அடியிலேருந்து அந்த ஹோல் வழியாக வெளியே கொண்டு ஊசியை இந்த பாருங்கள், ரைட் சைடில் ஒரு தடவை அந்த குட்டி வி தெரியுதா உங்களுக்கு? வீடியோவை கூட நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ அப்படி பண்ணுறப்ப தான் நல்ல க்ரிப்பாக அது நிற்கும். நீங்கள் வேணால் இன்னொரு ஸ்டிச் கூட நீங்கள் போட்டுக்கலாம். 2 ஸ்டிச்சோ 3 ஸ்டிச்சோ போடுறப்ப நல்லா அது நிற்கும் தையல். இந்த மாதிரி இப்போ சென்டரில் வருது, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டிங்கன்னா பாருங்கள், நல்லா நின்றுக்கிறோம். இப்போ இதே மாதிரி அடுத்த பெட்டல் கொஞ்சம் லைட்டாக அது மேலே உட்காந்த மாதிரி, ரொம்ப வேண்டாம், லைட்டாக அது உட்காந்த மாதிரி. ஏற்கனவே குட்டி பெட்டல் தான், கேப்பும் இருக்கக்கூடாது பெட்டலுக்கு எப்பயுமே தைக்கிறப்ப. அப்போ தான் அது ரேண்டமாக அப்படி அழகாக வைக்கிறப்ப நேச்சுரலாக நமக்கு அது ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். லைட்டாக இன்னொரு பெட்டல், அந்த வச்ச பெட்டலுக்கு லைட்டாக அது எட்ஜு இதுக்கு மேலே அது உட்கார்ற மாதிரி அதே மாதிரி தைக்கிறேன். அடியிலேருந்து அந்த ஹோல் வழியாக கொண்டு திருப்பி உள்ளே கொண்டு போயிடுறேன் அடியில். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை போடுறப்ப பெட்டல் ஸ்ட்ராங்காக நின்றுக்குறோம். நமக்கு கொஞ்சம் எம்போஸாக இருக்கணும் அப்படின்னா தைச்சா போதும். இதே இது நமக்கு எம்போஸாக வேண்டாம், நல்லா கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக அதுக்கு பெட்டலுக்கு அடியில் க்ளூ கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அந்த எட்ஜ் பகுதியில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக உங்களுக்கு இருக்கும். நான் இப்போ க்ளூலாம் அப்ளை பண்ணலை. இந்த மாதிரி இது 4 பெட்டல் வச்சு தைக்க மட்டும் போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த மேலே உட்காந்த மாதிரி உட்காரப்ப அந்த பெட்டல் வைக்கிறப்ப அழகாக இருக்கும். இந்த 4 பெட்டல் மட்டும்தான் வைக்க போகிறேன். இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் நான் பிகினர்ஸ்க்காக போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி 1 மந்த் நான் கிளாஸ் போட்டிருக்கேன், கோர்ஸுன்னு சொல்லி 1 மந்த் ஆரி கிளாஸ்னே நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த ப்ரோச் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆரி ஒர்க் பெருசாக தெரியணும் அப்படிலாம் இல்லை. ஆரி நீடில் ஹேண்டில் பண்ண என்னால் முடியலை, ஆனால் டிசைன் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு பிளெஸ்டு தாங்க இது. இது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. சாதாரண ஊசி வச்சு நம்ம தைக்க போகிறோம், அவ்வளவுதான். நம்ம எங்கேனாலும் இது ஹேண்ட் ஸ்லீவில் வச்சுக்கலாம், அழகாக ப்ரோச் ஒர்க் பண்ணிக்கலாம். பார்டர் மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். இனி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அந்த மாதிரியும் போடுறேன். எப்படி ப்ளவுஸில் நம்ம பார்டர் டிசைன் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் காட்டும், அது இமீடியட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இப்போ 4 பெட்டலையும் நான் தைச்சிட்டேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் அழகாக எப்படி டிசைன் பண்ணலான்னு காட்டுறேன். ப்ரோச் ஒர்க்கில் நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது, அதில் இது ஒன்று. இதை நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி மாதிரி நீங்கள் மாற்றவும் செஞ்சுக்கலாம். நான் என்னோடய ஐடியா படி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ 4 பெட்டல் வச்சாச்சு. இந்த சைடு நான் பெட்டல் வைக்கல, இது லைட்டாக ஒரு ஹேங்கிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுக்கு இந்த பாருங்கள், அந்த இது இதுங்க கிறிஸ்டல் இந்த ரெட் கலரில்
இது கிறிஸ்டல் ஸ்டோன்ஸு. இதை வச்சு நம்ம வந்து நடுலையும் பண்ணலாம். கொஞ்சம் ப்ளூ கலர் பீடு எடுத்திருக்கேன், 3mm மாதிரி. அப்புறம் குட்டி குட்டியாக டியூப் பீடு எல்லாமே எடுத்திருக்கேன். இது எல்லாமே வச்சு எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு எல்லாமே நம்ம ஓன் ஐடியாஸ் தானே. நம்மகிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு நம்ம எப்படி ஐடியாஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பிளாங்காக இருக்காமல் ஒரு பிளான் போட்டுக்கோங்க. போட்டால் தான் நீங்கள் இதை பண்ண முடியும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நடுவில் வந்து ஹேங்கிங் பண்ணலான் இருக்கேன். அந்த ஹேங்கிங்க்கு பாருங்கள், இப்போ ஊசி அடியிலேருந்து மறுபடியும் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த லாங் டியூப் பீடு இருக்குல்ல, ஃபுல் டியூப் பீடு, இந்த டியூப் பீடு வந்து இதை பாருங்கள், இதை எடுத்துக்கிட்டு அந்த டியூப் பீடில் ஊசியை கோர்க்குறேன். கோர்த்துட்டு இதுக்கு லாக் பண்ணுற மாதிரி ஒரு 3mm ஒயிட் பீடு எடுத்திருக்கேன். 3mm ஒயிட் பீடு, ஒரு லாங் டியூப் பீடு, அப்புறம் ஒரு 3mm. இப்போ 3mm மட்டும் அந்த ஒயிட் பீடை மட்டும் விட்டுட்டு எப்போயும் நம்ம பண்ணுற மாதிரி அந்த டியூப் பீடில் மட்டும் நான் ஊசியை விட்டு எங்கேருந்து எடுத்தேனோ அந்த இடத்துல நான் குத்தி மறுபடியும் அடியில் கொண்டு போயிடுறேன். கவனமாக பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணுறப்ப அது நல்லா ஹேங் ஆகும். ரொம்ப டைட்டாக வச்சிடாதீங்க. நம்ம திருப்பி குத்துற ஊசியில் அந்த நூல் வந்து லைட்டாக கொஞ்சம் மெதுவாக, எப்படி சொல்கிறது, லூஸாகவே நீங்கள் பண்ணுங்கள். லூஸாக பண்ணால் தான் அது ஹேங் ஆகும். டைட்டாக பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் இப்போ அடுத்து எடுத்ததை விட கொஞ்சம் மேலே எடுத்திருக்கேன் பாருங்கள். எடுத்த அந்த டியூபீடு குத்தி எடுத்தது கொஞ்சம் மேலே குத்தி எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு டியூபீட் கோர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஒயிட் கலர், இந்த பாருங்கள், இந்த பேர்ல் பீடு இருக்குல்ல, இதை வந்து 3mm பேர்ல் பீடை நான் கோர்த்துக்கிறேன். இப்போ அந்த ஒயிட் கலர் பீடை மட்டும் விட்டுட்டு டியூப் பீடில் ஊசியை விட்டு எங்கேருந்து எடுத்தோமோ அந்த இடத்துல மறுபடியும் குத்திடுறேன். இப்படி பண்ணுறப்ப கொஞ்சம் அந்த டியூப் பீடே பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று கீழே, கொஞ்சம் ஏத்திறக்கமாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்காமல் கொஞ்சம் ஏத்திறக்கமாக இருக்கிறப்ப இன்னும் அழகாக இருக்கும். கொஞ்சம் அப்படி இழுத்து நீங்கள் விட்டீங்க அப்படின்னா மேலே வந்து பிசுறு இல்லாமல் அழகாக போயிடும். ப்ரோச் ஒர்க்குக்கு நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறது வந்து இந்த டியூப் பீட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து க்ராஸாகவும் வைப்பாங்க, அங்கங்கே நம்ம வேறு மாதிரி இப்படி நீட்டுற மாதிரிலாம் வச்சு நீங்கள் தச்சு பார்த்துருப்பீங்க. எப்படினாலும் நம்ம ஐடியாஸ் தான் இது. நான் வந்து கொஞ்சம் ஹேங்கிங் மெத்தடில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு அந்த சிலிண்டர் பீடு காட்டினேன்ல ஒரு ப்ளூ கலர், அதை கோர்த்துக்கிறேன். கோர்த்துட்டு இதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி சுகர் பீடு, அதாவது அதுவுமே பேர்ல் கலர் தான், போட்டுட்டு இப்போ அந்த ஒயிட் பீடை மட்டும் விட்டுட்டு ப்ளூவில் மறுபடியும் கோர்த்து எங்கேருந்து கொண்டு வந்தோமோ அந்த இடத்துல இப்படி. இதுவுமே லூஸாகவே விடுங்க, ரொம்ப டைட்டாக விடாதீங்க. இப்போ பாருங்கள், இது வந்து தூக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், நம்ம திருப்பி நம்ம குத்தி அடியில் கொண்டு போகிறோம்ல, அந்த இது வந்து கொஞ்சம் நூல் தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லூஸாக விட்டிங்கன்னா அந்த ப்ளூ கலர் பீடு வந்து ஹேங் ஆகிறதுக்கு நல்லா தொங்குற மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் நூல் வெளியே வரணும், வந்தால் தான் தொங்கும். நூலை நீங்கள் ஒட்டி கீழே இழுத்துட்டீங்க அப்படின்னா அது தூக்கிட்டு நிற்கும், அது நல்லா இருக்காது. இப்போ அடுத்து இப்படி இழுக்கிறப்ப அந்த ப்ளூ கலர் பீடை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணாதான், இல்லைனா மடியிலேருந்து நூல் மறுபடியும் வர்றப்ப அது இந்த பாருங்க இழுக்குதா. ஸோ நம்ம கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு அடுத்த பீடை கோர்த்துட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீடு ஒயிட் கலர் கோர்த்துட்டு அந்த ஒயிட்டை மட்டும் விட்டுட்டு ப்ளூவில் மட்டும் பாருங்கள் ஊசியை விடுறேன். விட்டு இந்த சைடு உங்களுக்கு புரியும் தான் மெதுவாக காட்டிகிட்ருக்கேன், கவனமாக பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி கோர்க்கிறப்ப தான் சொல்கிறேன், ரொம்ப டைட்டாக கீழே நூல் இழுத்துறாதீங்க, லூஸாக இருக்கணும். இந்த அப்படி கொஞ்சம் நூல் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல நம்ம அடுத்து வேறு ஏதாவது ஒரு பீடு வச்சு நம்ம அதை மறைச்சிக்கலாம், ஓகேவா? இதை பாருங்கள், இல்லைன்னா கொஞ்சம் இழுத்துட்டிங்கன்னா அப்படி தூக்கிட்டுருக்கும். தூக்கக்கூடாது, கீழே தொங்குற மாதிரி இருக்கணும். அதுதான் இதுக்கு அழகு. ஹேங்கிங் மெத்தடில் தொங்குனா தானே அழகு. அவ்வளோதான். இப்படி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது ஊசி எடுங்க வெளியே. நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா சரக்குன்னு மேலே வந்துடும், பீடெல்லாம் தூக்கிட்டுருக்கும். மெதுவாக அப்படி இங்கே பாருங்கள், எல்லாமே பிடிச்சிட்டு மெதுவாக ஊசி இழுக்கிறேன். கொஞ்சம் அந்த நூலை லூஸாகவே விட்டுக்கோங்க. இப்போ இந்த இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேன். என்கிட்ட வந்து 4mm கோல்டு பீடு இருக்குது. அந்த கோல்டு பீடு ஒன்று, ரெட் கலரில் சொன்னேன்ல கிறிஸ்டல், இது ரெண்டையும் வச்சுட்டு கோல்டு பீடுக்குள்ளே மட்டும் மறுபடியும் ஊசியை விடுறேன். விட்டு மறுபடியும் அடியில் கொண்டு போயிடுறேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப
இது வந்து எப்படின்னா கொஞ்சம் எம்போஸாக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது ஹேங்கிங், அது வந்து தொங்கணும், இது தொங்கக்கூடாது. இது எப்படி இருக்குன்னா பூவுக்கு நடுவில் வர்ற அந்த கேலக்ஸ் மாதிரி தூக்கிட்டு இருக்கணும். எம்போஸாக 3D எஃபெக்டாக அது தெரியணும். அப்போ தான் இது ஒரு அழகு. திருப்பி எடுக்கிறேன், மறுபடியும் பாருங்கள். திருப்பி வந்து நான் வந்து அந்த கோல்டு பீடு ஒன்று கோர்த்துக்கிறேன், ஒரு கிறிஸ்டல் கோர்த்துக்கிறேன். கோர்த்துட்டு கோல்டு பீடு அதுக்குள்ளே மட்டும் கிறிஸ்டலை தள்ளிட்டு கோல்டு பீடுக்குள்ளே மறுபடியும் ஊசியை விடுறேன். விட்டு இதை வந்து டைட்டாக இழுத்துக்கிறேன். ஓகே, புரியுதா? ஹேங்கிங் ஆகணும்னா டைட்டாக இழுக்கக்கூடாது. ஹேங்கிங் வேண்டாம், எனக்கு எம்போஸாக தூக்கி தான் காட்டணும் அப்படின்னா டைட்டாக கீழே நூல் இழுத்துக்கோங்க. இழுக்கிறப்ப இந்த மாதிரி நின்றுக்கிறோம். இந்த மாதிரி நிற்கிறப்ப நம்ம நடுவில் எது தைச்சாலும் இதை பண்ணுறது எதுக்கு மெயின் அப்படின்னா பூவும் அழகாக நடுவில் பகுதி தெரியணும், நடுப்பகுதி நமக்கு மறையணும். அதனால தான் சில பீட்ஸ் மாதிரி வச்சு நடுவில் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி 3 4mm கோல்டு பீடும் கிறிஸ்டல் பீடும் வச்சு நான் நடுவில் இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மெதுவாக நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். உங்கள்கிட்ட வந்து கிறிஸ்டல் பீடு இல்லை அப்படின்னா சுகர் பீடு தான் இருக்கா, நீங்கள் அதை வச்சு பண்ணலாம். இல்லைன்னா கோதுமை பீடு இருக்கா, ஓகே, அதை வச்சு பண்ணலாம். எந்த பீடு உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி. இப்போ அடுத்து மறுபடியும் டியூப் பீடு ஒன்று, அதுக்கப்புறம் ப்ளூ கலர் பீடு ஒன்று. பாருங்கள், ஒரு டியூப் பீடு, ப்ளூ கலர் பீடு, அப்புறம் ஒரு குட்டி சுகர் பீடு வச்சு எப்பயும் போலே பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி சுகர் பீடை மட்டும் தள்ளிட்டு மீதி இருக்க பீடில் நம்ம ஊசியை ரிவர்ஸில் போட்டு நம்ம பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது ஒரு தூக்கலாக அந்த தெரியும். நடுவில் 3D எஃபெக்ட் தான் இது எல்லாமே. கொஞ்சம் கொத்தா பஞ்சாக வந்து அங்கே இருந்தோம்னா அழகாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். உங்கள் சாரீக்கு ஏற்ற கலரில் என்னென்ன மெட்டீரியல் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் மெயினாக வந்து இந்த பேர்ல் கலர், ப்ளூ இல்லைனா கோல்டு, ரெட்டு இந்த மாதிரி வச்சு நான் இதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலரு என்ன மெட்டீரியல் இருக்கோ இருக்கிற மெட்டீரியல் வச்சு என்ன பண்ணலான்னு பண்ணுங்கள். இல்லைனா இது வந்து நீங்கள் வந்து ஷாப்பில் வாங்கினீங்கன்னா ஆரி மெட்டீரியல் கடையிலே எல்லாமே கிடைக்கிது. ரொம்ப சீப்பான அமௌண்ட்டில் தான் இது இருக்குது. ரொம்ப காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, எக்ஸ்பென்சிவாலாம் இருக்காது. அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இந்த பாருங்கள், அழகாக இருக்கா? ஒரு டியூப் பீடு, ஒரு ப்ளூ, ஒரு ஒயிட், அந்த காம்பினேஷனே அழகாக இருக்கும். கடைசி அந்த நம்ம பேர்ல் பீடு அந்த ஒயிட் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டாக நமக்கு காட்டுறது. இன்னொன்று லாக் பண்ணவும் நமக்கு ஈஸியாக இருக்கிறது பேர்ல் பீடு வச்சு தான் நம்ம லாக் பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி வச்சிட்டோம்னா பாருங்கள், 3 கோல்டு, ரெட்டு, அதே மாதிரி ப்ளூ, ஒயிட், இந்த ஹேங்கிங் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தாங்க ப்ரோச் ஒர்க்கு. ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. வித்தின் 1 ஹவரில் நீங்கள் ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க்கே முடிச்சிடலாம். ஓகேவா? வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் யாருக்காவது இந்த மாதிரி வேணும் அப்படின்னா, ப்ரோச் ஒர்க் வேணும் அப்படின்னா என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இது வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து நெக் டிசைனில் நீங்கள் வைக்கலாம், வரிசையாக நீங்கள் வச்சு தைக்கலாம், அழகாக இருக்கும். தைச்ச ப்ளவுஸ்லேயே நீங்கள் வந்து வச்சு தைக்கலாம். ஏன்னா ஆரி நீடில் இதுக்கு தேவையில்லை, ஸ்டாண்டு தேவையில்லை, ஃப்ரேம் தேவையில்லை, நார்மலாக நம்ம வச்சே தைச்சிடலாம். அவ்வளோதான். ஈஸியான ஒர்க்கு. ஹேண்ட் ஸ்லீவ்லேயும் நீங்கள் பண்ணலாம். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, டவுட் இருந்தாலும் கேளுங்க கமெண்ட்ஸில். நான் உங்களுக்கு இம்மீடியட்டாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.